ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் மாட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென். தேவன் யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களை கண்டித்து தண்டித்து அவரோடு இணைகிறார். ஆமென். தேவன் யாரை கண்டிக்கிறாரோ அவரை அதிகமாய் அன்பு செய்து ஒளியாக உயர்த்துகிறார். யாரை கண்டிக்கிறாரோ தண்டிக்கிறாரோ அதிகமாய் அன்பு செய்து அவங்களை ஒளியை போல உயர்த்துகிறார். ஆமென். ஏன்னா உலகத்தின் முன்பாக அவருடைய ஒளி நம் வழியாக ஒளிர அப்படி செய்கிறார். உலகத்துக்கு மனிதர்கள் முன்பாக அவருடைய ஒளி எல்லாரும் காணும்படியாக நம்மை அவரை போல உருவாக்குகிறார். ஆமென். நம்மை அவர் சாயலாக உருவாக்குகிறார். அவர் அன்பு செய்தாலே நமக்கு சில பிரச்சனை வரும். அது ரட்சிக்கப்பட முன்னால். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படலை, அவர் அன்பு செய்கிறார். அதை தான் சொன்னேன். அவர் அன்பு செய்ய செய்ய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நொந்து வெந்து போவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவர் தான் அன்பு செய்யணும்னு. அவர் அன்பு செய்கிறார். அன்பு செஞ்சு அப்புறம் கடைசியில் எல்லாம் கைவிட்ட பாடு கடைசியில் யார்கிட்ட வருவாங்க? தேவன்கிட்ட இதா ஈர்க்காவிட்டால் ஒருவனுக்கு மாட வரமாட்டான். தேவன் அன்பு செய்யும் போது இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப கண்ணீர் கஷ்ட நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆனால் அவர் அன்பு செய்தவங்க எப்போ தடுமாறி போகிறாங்களோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிற சிலரை வெட்டு விடுகிற தொலைஞ்சு போ. சிலர் தவறி போகிற பிள்ளைகள் நிறையா இருக்காங்க. தவறி போகிற ஊழியக்காரர் இருக்காங்க. தவறி போகிற விசுவாசமான பிள்ளைகள் இருக்காங்க. நிறைய சபையில் இருக்காங்க. அவர்களை தொலைஞ்சு போன்னு விட்டு விட்டால் அவர்கள் உலகத்தில் மேன்மையாக இருக்கிறார்கள். சபையில் இருந்த காலத்தை விட வெளியே போன காலத்தில் மேன்மையாக இருக்கிறார்கள். புரியுதா? ஆனால் தேவனோ பிரியமாக இருந்தால் அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறார். மீண்டும் அவர்களை அவர் இணைந்து ஒளியாக உயர்த்துகிறார். ஆமென். பலருடைய வாழ்க்கைக்கு அவர்கள் முன்மாதிரியாய் மாறுகிறார்கள். பலருடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாய் வாழ்கிறார்கள், ஒளிர்கிறார்கள். அவர் விட்டுவிட்டால் அவர்கள் போய் செல்வந்தர்களாய் வாழ்கிறார்கள், கேடு உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், பலரை கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் யாரை பிடிக்கும்? ஐயோ என்னை விட்டு விட்டால் நல்லா இருக்கேன், நான் பூமியில் நல்லா செல்வம் செழிப்பாக உயர்ந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கடவுள்கிட்ட வந்தால் எனக்கு கஷ்டமா, நான் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் தேவன் விட்டு விட்டவர்கள் இந்த பூமியில் உயர்ந்துக்கிட்டே போவாங்க செல்வத்தில். ஆனால் எந்த நிம்மதியும் இருக்காது, அமைதியும் இருக்காது. எபிரேயர் 12:5-11 அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்தியை மறந்தீர்கள். ஹல்லேலூயா. பவுல் தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். கடவுள் கண்டிக்கிறத நீ ஏற்றுக்க, உன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிற. அப்போ தேவன் நம்ம மேல் அன்பாக இருக்கும்போது கண்டித்து தண்டித்து திருத்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கண்டிக்கவே இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்கிறீங்க தண்டிக்கிறீங்கன்னா என்னத்துக்காக கண்டிக்கிறீங்க தண்டிக்கிறீங்க? என் பிள்ளை நல்லா படித்து முன்னேறி என் பிள்ளை உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு தான் ஒரு பெற்றோர் பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து திருத்திக்கிட்டே வருவாங்க. நீ எப்படியோப்போ நான் பாடு குடிச்சிட்டு படுக்கிறேன், நான் ஊரை சுற்றுறேன், நான் உலகத்தில் புறங்கிட்டு தர்றேன் அப்படின்னு இருக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க. காசு வேணால் நீ எவ்வளோ வேணாம் கேளு, நான் கொடுத்துட்றேன். அந்த பிள்ளை எப்படி ஆகும்? அவ்வளோதான். தண்டிக்கலைன்னா அந்த பிள்ளை அப்படியே. அப்போ கண்டிக்கிறவங்க தண்டிக்கிறது என்னன்னால பிள்ளை மேலே இருக்க பாசம். புரியுதா? அப்போ தண்டிக்கிறது பாசம் இல்லைன்னா யாரும் கண்டிக்க மாட்டாங்க. நீங்கிட்ட தொலைஞ்சு போன்னு விட்டுட்டா அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. எப்போ தண்டிக்கிறாங்களோ அவங்க மேலே தான் கோபம் இருக்கும். ஆனால் அவங்க தான் உண்மையானவங்களும் தெரியாது. இந்த பழமொழியில் கூட அப்படி இருக்குது. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்தி
புத்திரராக எண்ணி நடத்துகிறார். கண்டிக்கிறதை யார் விரும்புகிறாரோ அவங்க பிள்ளைகளாக இருக்காங்க. கண்டிக்கிறதை யார் விரும்பலையோ அவங்க பிள்ளைகள் இல்லை, அது வேற ஆளாகிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோமா, அவர் கண்டித்து தண்டித்து திருத்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கும் கிடைத்திருந்தால் நீங்கள் புத்தியராய் இராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்களே. ஹல்லேலூயா. அப்போ இந்த கண்டிப்பு நமக்கு இல்லாமல் இருந்தால் நம்மளாம் வேசியின் பிள்ளைகள், சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு மிக அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தின் தகப்பன் வேற, ஆவியின் பிதா வேற. சரீரத்தின் தகப்பன் தாய்க்கு நம்ம அடங்கி நடக்கிறதுக்கு அவங்க கண்டிக்கும் போது நம்ம பயப்படுறோமே, ஆவியின் பிதாவுக்கு ஏன் பயப்படுறது இல்லை? ஏன் அவர் கண்டிக்கிறதுக்கு நீ கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை? பிரைஸ் தி லார்ட். அருமையான வசனம் 12ஆம் அதிகாரம் முழுசுமே. அப்போ அவர்கள் தங்களுக்கு நல்லம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்கு குழுராய் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். நம்ம தாய் தாப்பெல்லாம் கொஞ்ச காலம் தான் கண்டிப்பாங்க. கல்யாணம் வரைக்கும் கண்டிப்பாங்களா? கல்யாணம் முடிஞ்ச பாடு விட்டுருவாங்க, அப்புறம் கண்டித்தா சண்டைக்கு வச்சுருவாப்லன்னு. அதுக்கு முன்னாலே வயசு வளரும் போதே விட்டுறாங்க. இப்போ 10 வயசுலேயே விட்டுற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்ச காலம்லாம் கண்டிக்கிறாங்களாம். கண்டிச்சா பிடிக்க மாட்டேது. கண்டிச்சா பிடிக்கலைன்னா நான் கெட்டு தொலைஞ்சி போகிறேன்றது தான். இன்றைக்கி எது கண்டிச்சா பிடிக்கிறேன்னா, நான் செல்லு வச்சுருப்பேன், நீ கண்டிக்காத, நான் அதில் தான் மூழ்குவேன், நான் அதில் தான் இருப்பேன், அதுதான் எனக்கு வேணும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் கணவன் மனைவியோட பேசுறதில்ல, மனைவி கணவனோட பேசுவதில்லை. யார் பிரித்து வச்சுருக்காங்கன்னா செல்லு. பிள்ளைகள் பெற்றோரோட பேசுவதில்லை, பெற்றோர்கள் பிள்ளையோட பேசுவதில்லை. எதுனா செல்லு, கொஞ்சம் டிவி. இவைகள்னால தான் மனிதர்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள், பிரிவினை ஆகும். சமூகத்தில் ஒரு தகவல் கேட்டேன். கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் நிறைய டைவர்ஸாக, சமீபமாக கல்யாணம் ஆனதால் நிறைய டைவர்ஸாக ஒரு நியூஸ் சொல்லுது. அப்போ அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ 11 எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்து அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. முதல்ல கண்டித்து தண்டி திருத்தும் போது அவங்களுக்கு துக்கமாக இருக்கும். எங்கள் அம்மா என்னை ரொம்ப அடித்ததில்லை, ரொம்ப பண்ணதில்லை. சின்ன பிள்ளைங்க ஞாபகம் இருக்கு. நம்ம மேசாக்கு இந்த பாப்பா இந்த சின்ன சின்ன வயசில் அவங்க கூப்பிட்டு போவாங்க. சர்ச்சில் மாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். நம்ம தான் இப்படி திரும்பி இப்படி பார்ப்போம்ல, இப்படி தான் பார்ப்போம் சின்ன பிள்ளையில். இப்படி பார்க்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்த காதை பிடிச்சி இப்படி திரும்பி இருக்கிற காதை இப்படியே இழுப்பாங்க, இப்படி இருக்கிற காதை இப்படியே இழுப்பாங்க, இப்படியே குழந்தை இப்படி நேரம் வந்தோன்னு விட்டுருவாங்க. தெரியும் கொஞ்ச நேரம் இந்த காதை இழுக்க போகிறாங்கன்னு. அப்புறம் அதுக்காக திரும்பாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது சின்ன பிள்ளையில். அப்போ அவங்க காது இழுக்கலன்னு நம்ம திசை மாறுதில்ல, அப்படி கண்டிச்சிருக்காங்க. யோபு 5:17 இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வருடைய சிச்சையே அற்பமாக என்னாது. தன்னுடைய கண்டித்து தண்டித்து திருத்துகிறத அற்பமாக என்னாது, பாக்கியவானே. கண்டிக்கல, நான் முதலே சொன்னேன், கண்டிக்காமல் விட்டு விட்டார்னா அவன் அழிவுக்கு விட்டு விட்டான். கொஞ்ச காலத்தில் திடீர்னு செத்து போவான். திடீர்னு செத்து போகிறாங்க. அவங்க எங்கே போவாங்க அவங்களுக்கே தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு திடீர்லாம் வராது, அது சரியாக இருக்கும். நீ பூமியில் வாழும்போது நிம்மதி அமைதி இருக்கும். மரணமும் ஒரு அமைதியான மரணத்தை கொடுப்பார். அந்த மரணம் அடைகிறதுல நாம் மறுரூபம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஒருபோதும் விட்டு விட மாட்டார். அபச்சாவில் சாக விட மாட்டார், ஆக்ஷனில் சாக விட மாட்டார். போனதுக்குள்ள வெள்ளத்தில் அடிச்சுட்டு போக மாட்டீங்க, பூமியை ஆடி செத்து போக மாட்டீங்க, எரிமலை வெடித்து செத்து போக மாட்டோம். எது நடந்தாலும் ஆண்டவர் காப்பார். பூமி அனைத்திலும் சோதிக்கப்பட்ட காலத்தில் நான் உன்னை காப்பேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
அவர் பொறுமையான வசனமா, அந்த பொறுமையான வசனத்தை நம்ம கேட்டு பொறுமையாக இருக்கணும். அப்போ நீதிமொழி 3:11 சொல்ற, நீதிமொழி 3:11, என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. சோர்ந்து போக உற்சாகமாக இருக்கணும். நம்மெல்லாம் சோர்ந்து போயிடும். நிச்சயமாய் சோதனை வேதனை பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோமா இல்லையா? சோர்ந்து போகாதுன்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகக்கூடாது. வெளிப்பாடு 3:19 சொல்கிறாரு லவோதியா சபைக்கு. வெளிப்பாடு 3:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். வெளிப்பாடு 3:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஆகையா நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஆமென். எப்படி சொல்ற? கடிந்து கொண்டு சிச்சிக்கிறான். கடிந்து கொள்கிற ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். கடிந்து கொள்வதை கேட்டு மனம் திரும்புகிற பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள். கடிந்து கொள்ளாத சபை நல்ல சபையும் அல்ல, நல்ல ஊழியக்காரரும் அல்ல. கடிந்து கொள்ளாத ஏற்காத ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கடிந்து கொள்வது, யார் மேலே அன்பு இருக்கிறதோ அவர்களாம் கடிந்து கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கிறவங்கள போய் கடிந்து கொள்ள முடியாது. ரோட்டில் போகிறவங்கள கடிந்து கொள்ளணும். நம்மளோட இருக்கிற ஒரே குடும்பமாக இருக்கிற பிள்ளைகளை நான் கூட கடிந்து கொள்கிறேன். பொதுவாக கடிந்து கொள்வேன், தனித்து கடிந்து கொள்வேன். இனி ஆவியான அப்பப்போ கடிந்து கொடுக்குறார், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் யாரையாவது கடவுள் பரலோகராஜ்யம் கொண்டு போனால் அவங்கள போய் கண்டித்து சொல்லுவீங்க. நீ பரலோகம் போனான்னா, போகலைன்னா, நீ செத்தாயினா, நரகம் போனான்னா அப்படின்னு நம்ம சொல்லலைன்னா நம்ம அவங்க மேலே அன்பு வைக்கலாம். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் கவலையே படலைன்னா அவங்க மேலே உங்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் போய் தண்டித்து அதை சொல்லி அவங்கள உணர்த்தி அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே வர்றீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அவங்க மேலே அன்பு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது வேஷ அன்பு. நம்ம கண்டிக்காமல் கடவுளுடைய சுத்தத்தில் நம்ம எல்லாத்துக்கும் மண்டையை போட்டு ஆட்டிக்கிட்டு அவங்களோட பழகிறது வந்து அது நம்மகிட்ட இருக்கிற வேஷ அன்பு. நீங்கள் உண்மையான அன்பு அவங்கள செலுத்தலை. அது உண்மையான அன்பு இல்லை, அது தேவ அன்பு இல்லை, அது கடவுளுடைய அன்பு இல்லை. அவர்கள் நாளைக்கு உயிரோடு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க ஆத்மா மேலே நம்ம அக்கறையாக இருக்கிறோம். அதனால நம்ம கடிந்து கொண்டே இருப்போம். அவங்க சொல்லிகிட்டே இருப்போம். அடிக்க அமீன் நகர மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தா நச்சுவாய் அப்படின்னு அப்போ சொல்லிகிட்டே இருப்போம். திட்டுவாங்க, வேலை இல்லை, இதே வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் மரணத்துக்கு முன்னால் அந்த நாட்களை நினைத்து உங்களை நினைத்து அவர்கள் பரலோகம் போய் சேர்ந்துருவார். நம்முடைய அன்பு, அதனால் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சத்தியம் சொல்கிற கடிந்து கொள்கிற நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை ஆர்வத்தோடு செய்யணும். நற்கிரிகள் நிறைய செய்யணும். நம்ம நற்கிரிகளை யாருக்கும் செய்கிறது இல்லை. அவங்கள போய் சத்தியம் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது அவங்களுக்கு விருப்பப்பாட சில நற்கிரிகளை செய்யணும். அப்போ தான் கண்டிக்க முடியும், தண்டிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம யானோ தானோ நம்ம இருந்துக்கிட்டு அவங்க ஆமாம் அப்படின்னு நினச்சிட்டா முடியலை, நம்மளால் முடியலைன்னா ஓகே, முடிஞ்ச நன்மைகள் நம்ம செய்துகிட்டே இருக்கணும். நன்மை செய்வதில் தீயோருக்கும் செய்யணும், நல்லோருக்கும் செய்யணும். ஆமென். அதனால் சத்தியத்தை சொல்ல முடியும். தீமையை நன்மையால் வெல்லு. அப்போ தீயவர்களை நம்ம வெல்லணும்னா அவங்க நன்மை செய்வதனால தான் நம்ம வெல்ல முடியும். அதனால் கண்டிக்க முடியும், சத்தியத்தை சொல்லி உணர்த்த முடியும். நம்ம வழியாக தேவன் கண்டிக்கிறார். பிறகு ஒரு சில வார்த்தையை எனக்கு பேசணும்னு சொல்லினா, நான் உணர்ந்திருக்கலாம், நான் மறந்துருக்கிறேன், எனக்கு அது சொல்ல தெரியல. எனக்கு திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னான். இப்போ நீங்கள் கண்டிக்கும் போது ஆண்டவர் கண்டிக்கிறது இல்லை, கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். நீங்கள் கண்டிக்காத போது அவர் கண்டிக்க கிளம்பிடுவார், தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஆமாட்டா, கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொன்னேன். நம்ம யாரையும் கண்டிக்கலாம். இப்போ நானே என்னை யாராவது கண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிக்கிறனால திருந்திக்கிறணும். அவங்க கண்டிக்கிறத நான் திருந்திக்கிறலன்னா அவங்க விட்டால் தேவன் கண்டித்தாருன்னா தாங்க மாட்டோம். ஆமென். அது விட்டால் அது வேறு, அதை முதல் சொல்லிட்டேன்.
அதே போல் நான் உங்களை கண்டிக்கும் பொழுது நீங்கள் திருந்திக் கொண்டால் தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். தொலைஞ்சு போகட்டும், இனிமேல் நம்ம எதுவும் யாரை பற்றியும் சொல்ல வேண்டாம், எதை பற்றி யாரை பற்றியும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு விட்டால் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அவர் கண்டிக்க கிளம்பிட்டா தாங்குவோமா? தாங்க மாட்டோம். மோசே, நான் உனக்கு ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவேன், இந்த ஜனங்களை அழித்து போடுவேன்றார். ஆண்டவரே, நீடிய சார்ந்த பொறுமை உள்ளவர் இல்லையா? அப்போ நீ சொன்னதான் கேட்க மாட்டானே, நீ சொன்னதான் கேட்க மாட்டானே, அவன் முறுமுறுக்கிறானே, அவருக்கு கோபம் வருது. அப்புறம் நீ வந்து போய் சொல்கிறன்ற. அப்போ எத்தனை தடவை அந்த கோபம் ஆண்டவர் கோபத்தை தனிச்சிருக்கிறார். சொன்னதை வாக்கு மாறாதவர். இந்த பயலுக்கு ஒரு ஆளும் கானான் தேசம் நுழைய மாட்டாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒருவனும், ஆண்கள் மட்டும் 6,30,000 பேர், ஒருவனும் நுழைய மாட்டான், காலேபு யோசுவா தவிர. எகிப்தில் பிறந்த காலேபு யோசுவா 2 பேரை தவிர ஒரு ஆளும், மோசே கூட கானான் தேசம் நுழையலை. 6,30,000 பேர் செத்து போனான் 40 வருஷத்துல. 2 பேர் தான் எகிப்தில் பிறந்த ஆள் போனாங்க உள்ள. யார் 2 பேர்? யோசுவா, காலேபு. ஆரோனுடைய சந்ததி ஒருத்தவர், யூதா சந்ததி ஒருத்தவர். காலேபு யூதா சந்ததி சேர்ந்தவர். 2 பேர் தான் கானான் தேசத்தில் இருந்தாங்க 40 வருஷத்தில். அப்போ என்னாச்சு? 40 வயசுக்கு கீழே உள்ளவன் தான் உள்ளே போனான். எல்லாம் பாலைவனத்தில் பிறந்தவன் தான் போனான் கானான் தேசத்தில். ஏன்னா அவனுக்கு எகிப்தை தெரியாது. எகிப்து தெரிஞ்சவன் உள்ளே போனால் திரும்பி கூட்டிகிட்டு போயிருப்பான். அதனால சாவடிச்சிட்டேன் போ. இப்போ நம்ம நிலைமை எப்படி? பாவத்தை அறிந்து கொண்டே இருக்கிறவர்களை அவர் விட்டு விடுவார், அழித்து போட விட்டு விடுவார். எந்த பாவம்? செல்ஃபோன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் இன்னைக்கு அதிக ஆட்கொள்ளுது. அதான் எகிப்து. இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்க எகிப்து எது? செல்ஃபோன். அதுக்கு பேர் என்னது? எகிப்து. சொல்லுங்க, எகிப்து. எகிப்து. பாப்பா தான் ஸ்ட்ராங்காக சொல்லுது. எகிப்து கையில் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிங்க. அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கு பாம்பு. பாம்பு கையில் வச்சுருக்கிற திடீர்னு கொத்திடும். அப்படி நம்ம ஆத்மாவை கொத்திக்கிட்டு இருக்கு. உடலை கொத்துனா தான் பாம்பு தெரியும், ஆனால் ஆத்மாவை கொத்திக்கிட்டு இருக்கிறது தெரியல. அதனால் நம்ம அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், தேவனோடு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அக்கறையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.